காய்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெசியல் எம்ஓஎன்யூ. நம்ம இன்னைக்கு என்ன கேம் ஆட போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம போன பாட்டில் நிறைய இது விற்றுருப்போம். அதில் நம்ம லாஸ்ட் ஆர்டர் போட்டது நமக்கு டெலிவரி ஆகிடுச்சு, அதனால தான் உள்ளே வச்சுருக்கேன். ஓகே, நம்ம இதை இங்கே அடிக்க வைக்கலாம். எங்கே நம்ம ஆயில் வச்சுருந்தோம் இங்கே பார்க்குறேன். இப்போ நம்ம ஆயிலே நம்ம போன வாட்டி வைக்கலை போலங்க. இருங்க, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அடிக்க வச்சிடறேன். ஓகே காய்ஸ், நான் ஆயில் அடிக்க வச்சாச்சு. நம்ம இப்போ இது வெளியே போயிட்டு குப்பையில் போட்டு வரணும். இன்றைக்கின்னு பார்த்து நைட்டு தான் காய்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. நைட்டு இது பண்ணியிருக்கோம். நம்ம க்ளோஸில் தான் இருக்குது. ஓகே காய்ஸ், 9 மணிக்கு மேலே நம்மளால் எதுவுமே ஆர்டர் பண்ண முடியாதான். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறது புரியுது. ஆமாம். ஐயோ எப்படி எடுக்கிறது? எடுக்கிறேன் காய்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே ப்ரெட்டு வைக்கணும். ப்ரெட்டு வைக்கிற இடத்துல பார்த்தா இது வச்சிட்டேன். இங்கே தான் காய்ஸ் வைக்கணும். ஓகே, கரெக்டாக வச்சுட்டோம். நம்மக்கிட்ட இப்போ 2 இது தான் இருக்குது. இப்போ இது நம்ம குப்பை தொட்டியில் போட்டுடலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் நல்லா தான் பேசுனேன். ஓகே, இதை பாருங்கள், 9 மணி ஆகிடுச்சு காய்ஸ். இங்கே டைம் தான் இப்போ பாருங்கள், 9 மணி ஆகிடுச்சு. நான் இதுக்குள்ளே போயிட்டு இப்போ ப்ரெட்டு ஆர்டர் போடுறேன். ப்ரெட்டு மட்டும் ஆர்டர் போடுறேன். வரமாட்டேங்குது பாருங்கள். 9 மணி ஆயிடுச்சுன்னா வராதான். அதனால நம்ம காலையில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா? சோபா. சரி, ஓகே காய்ஸ், நம்ம கடையை ஓப்பன் பண்ணிடுவோமா? கடையை ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா கடையை ஓப்பன் பண்ணாதான் டைம் ஓடுது. சரிடா காய்ஸ். ஆஹா, இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சு காய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு காய்ஸ், நம்ம அன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம அத்தனை நாளோட இங்கே இருந்தோம். ஓகே, நம்ம இப்போ ஆர்டர் போட்டுடலாமா? என்னென்ன இருக்குது க்ளோஸில் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஆயில இதுவே பண்ணல. எப்போ இது சத்தியமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ பாருங்கள், நான் ஆயிலில் கரெக்டாக அந்த டாட்டை வைக்கணும். அந்த டாட்டை வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ போராடுறேன் பாருங்கள். அடங்கொய்யால் இதில் உட்காரவும் முடியாது காய்ஸ். அடே அப்பா காய்ஸ், நான் கடைசியில் வந்துடுச்சு. இப்போது 150 நம்ம என்ன பண்ணுவோம், 250 மாற்றிடுவோம். ஓகே புறா. ஓகே காய்ஸ், நான் எல்லாத்துலேயும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக போடலான்னு இருக்கேன். இங்கே இது எவ்வளோ இருக்குது ரேட்டு? படங்கொய்யால் காய்ஸ், நான் 21 ரூபா தாங்க எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், 71.75 5 இல்லை 9, 1.79. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டுற வேண்டியதுதான். மீதி நம்ம சூசு, அப்புறமாக்கா இந்த மாவு, இந்த அப்புறமாக்கா ப்ரெட்டு இதெல்லாம் வாங்கணும் காய்ஸ். நம்ம போயிட்டு இப்போ ஆர்டர் போட்டுடலாம். நமக்கு இப்போ காலையில் 8 மணி. ஓகே, அப்புறம் நம்ம ஒன்று கடைசி வரைக்கும் வாங்கலை. அது என்னதுன்னு உங்களுக்கே தெரியாது. அப்புறமாக்கா இது வாங்கிட்டு பார்க்கும்போது காய்ஸ் நமக்கு அதிகமாக ஆயிடுச்சு காசு. என்னடான்னு பார்த்தா ப்ரெட்டு பேக்கெட்டு நான் 2 வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி அதிகமாகும் நானும் பார்த்துனுக்கிறேன். ஓஹோ காய்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற காசு எல்லாம் இதுக்கே போயிடுச்சு. ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி லோன் வாங்கலான்னு தான் இருந்தேன். பட் இந்த இப்போ செகண்ட் பார்ட்லேயே லோன் வாங்குறது நல்லா இல்லை. அதனால தான் காய்ஸ் நானும் அப்படி வாங்காமல் விட்டுட்டேன்.
ஓகே இது வச்சுட்டா ஒரே நிமிஷம் வருங்க ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸில் எங்கேயோ ஒன்று வெயிடா வைக்க மாட்டேங்கிறேன். இப்போ இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டா இங்கே பாருங்கள். இதுக்கும் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கோம். 9 ஒட்டு அவ்வளோதான் காய்ஸ். எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு $1 எக்ஸ்ட்ராவாக வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எனக்கா இவனுங்க விற்கிற விலைக்கு நம்மளால் வாங்கிறதே பெரிய விஷயம். இதில் நம்ம அட்லீஸ்ட் இந்த மாதிரி வச்சா தானே பிழைக்க முடியும். சரி வாங்க, ப்ரெட் இங்கே தான் வைக்கணும், வச்சிடலாம். வேடா தம்பி ப்ரெட்டை இது பாக்ஸுக்குள்ளேயே பாக்ஸாக போட்டு வச்சுட்டு போயிடலாம். எதாவது கீழே இருக்கிற பாக்ஸ் எடுத்தால் அப்படியே மேலே வரும். காய்ஸ் பக் ஆகிடுச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தாக்கா கீழே இருக்கிறது எடுத்தாக்கா மேலே அப்படியே அந்த இடத்துல பிறக்குது பாருங்கள் எப்படி. சரி வாங்கி இதையும் போட்ட கடை திறந்துருவோம். இருங்க ப்ரெட்டு வேலை பார்க்கணும்ல தம்பி. ப்ரெட்டு வேலையை காட்டுங்கோ. இதுக்கும் அதே மாதிரி தான், பட் நல்லா தான் போட்டிருக்கேன் ரேட்டு. ஓகே காய்ஸ், நான் எல்லாத்துக்கும் ஒரு $1 எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. ஆனால் இன்னும் ஷூ தான் இன்னும் வரல, அதான் வாங்கலை. எனக்கு ரேட்டு பாருங்கள். ரேட்டு நம்மக்கிட்ட ஒரு 8 பைசா தான் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? கடையை ஓப்பன் பண்ணியிருந்தாக்கா இந்த கஸ்டமர் அப்படியே வந்துருப்பாங்க கடைக்குள்ளே. நான் அந்த மூடி வச்சுருக்கேனே. சரி அக்கா வராங்க, இவங்க வர சொல்லுவோம். அக்கா ப்ளீஸ்க்கா, கடையை இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராடக்ட்லாம் இல்லை, 4 ப்ராடக்ட் இருக்குது, வாங்கிட்டு போங்க. வராங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, மூலையில் வந்துடுவாங்க, அதனால் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டேன். ஓகே இது என்ன பூ? ஓகே சீக்கிரம் பாருங்க. இது ஒரு பெரிய வேலை தான் இல்லைங்க. இங்கே இங்கே வச்சுட்டு இது பண்ணிடணும். இப்போ நான் இதை ஓரளவுக்கு கற்றுக்கணும் காய்ஸ், எப்படி கண்ட்ரோல் பண்ணோன்ட்டு. ஏன்னாக்கா இது அவ்வளோ சீன்லாம் இல்லை, அந்த சின்ன இது மட்டும்தான். 6 போடுற அடி 9. ஓகே போயிட்டு வாங்கோ. அடுத்து சார் வாங்கோ. போடு. அவ்வளோதான். ஐயோ கார்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே $7.87 போகலாம். சாரி அது சிசி. ஓகே இது வரைக்கும் நமக்கு ஒரு கஸ்டமரும் வரலன்னு சொல்ல மாட்டேன். 2 கஸ்டமர் வந்து போயிட்டானுங்க. வாங்க சார். ஐயோ வாங்க சார். உங்களை மாதிரி கோட் சூட் போட்டவங்களாம் இந்த கடைக்கு வரலாமா? வரணும். ஏசி போடலனால வரணும். வாய்ஸ் அங்கேருந்து எகிரி குச்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஆனால் என்ன, இவர் நம்ம கடைக்கு தான் வராது. எப்படி சொல்கிறேன்னா, எல்லோரும் வாக்கிங் போகிறவங்களாம் இங்கே தான் போகிறாங்க. இவர் பார்த்தீங்க. ஆஹா சாரி சார், உங்களை தப்பாக நினச்சிட்டேன். இங்கே கடைக்கு தான் போகிறீங்கன்னு தெரிஞ்சு போங்க. ஆடங்கய்யால உருப்படியாக சொன்னாக்கா இவனுங்கெல்லாம் இப்படி தான் வாங்கி லைனில் நிற்கிறாங்க. அதுக்குள்ளே வாங்கிட்டு வந்துட்டீங்களா சார்? ஓகே போடாடே, போக மாட்டேங்கிறான். காட்டுங்க சார். போடு. நீங்கள் ஏன் சார் இவ்வளோ கோட் ஷூட்லாம் போட்டிருக்கீங்க? கார்டு தராமல் இது தரீங்க எப்படி சார்? காய்ஸ் இது ரொம்ப ராங் காய்ஸ். இங்கே பாருங்கள், எவனை சேஞ்ச் மாற்றுறதுக்கு வருன்ட்டு போவானா? இவன் வரான். இங்கே பாருங்கள், எவன்டா அடிக்க மாட்டீங்க அப்போது. ஓகே எவ்வளோ டாலர் பாருங்க, $100, $5க்கு $100 தரான். ஏண்டா உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா? எடுடா. இன்னும் 2 எடுத்துட்டோம். எத்தனை சிசிடா? $3 சிசியா? ஒன்றும் இல்லை, ஏன்டான்னு கத்திட்ட அப்படின்னு கேட்காதீங்க. ஓகே என்ன சார், நீங்கள் ஒன்று வாங்கிட்டு போகிறீங்க, அதான் அத்தனை போட்டு வச்சுருக்கேன்ல சார். வரும் காசு தான். டேய் ஏன்டா இப்படி இருக்கீங்க?
ஏன் காய்ஸ் இப்படி இருக்கானுங்க எனக்கு இந்த 40. ஓகே அத்தனை படம் ஒய்யால. இப்போ உனக்கு நான் கரெக்டாக எடுக்கணுமாடா? சரிங்க, ஒரு டாலராக கொடுத்துடலாம். எனக்கு அங்கே $5 கை வைக்க முடில. எங்கடா காட்டுறேன்? 21 2 10 2 10 ஒரு 1. ஓகே கைஸ், இது கண்ட்ரோல்லே இல்லை, என் கண்ட்ரோல்லே இல்லை இது. அவாடா கரெக்டாக இருந்துருச்சு. எவ்வளோடா அடங்கொய்யால கைஸ். இனிமேல் இந்த கோட்டு சூட்டு போட்டவனுக்கெல்லாம் கடைக்குள்ளேயே விடக்கூடாதுங்க. பாருங்கள் எவ்வளோக்கு வாங்க சொன்னால் எவ்வளோக்கு வாங்கிட்டு போகிறானுங்கண்டு. $100 சேஞ்சாக வாங்குறதுக்காடா வரீங்க நீங்கள்? சரி, இங்கெல்லாம் நான் என்னென்னவோன்னு நினச்சடா, கடைசியில் பார்த்து இப்படி இருக்கீங்களேடா. ஓகே, இந்த வாட்டி தாங்க அந்த 5 கரெக்டாக கை வச்சுருக்கேன். எத்தனை? ஓகே, எத்தனை சிசிடா? ₹1 சிசி. ஓகே காய்ஸ், 1 சிசி தருவோம். அவ்வளவுதான். வருமா? ஏன் சார் உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? பாருங்கள், எல்லாரும் கோட் சூட்டு போட்டு வரானுங்க, ஒரு பொருளை வாங்கிட்டு போகிறானுங்க. சரி, ஏன்டா ஒரு பொருள் வாங்கிட்டு $50 கொடுக்குறீங்க? பாருங்க நான் இனிமேல் விலையை ஏற்றி வச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த கோட்டு சூட்டு பாய்ஸுக்கு மட்டும் விலை ஏற்றி வச்சிடலாம். இவனுங்களுக்கெல்லாம் நான் சேஞ்சு எக்ஸ்ட்ராலாம் தரமாட்டேன் இந்த வாட்டி. ஏன் சொல்கிறேன்னா, எக்ஸ்ட்ராவாக தந்தேன்னா அள்ளிட்டு போயிடுறானுங்க செத்த பாய்ஸ். போடுறடே, இவன் ஒருத்தன் போடவும் மாட்டேங்கிறான். தொடுறேன் காய்ஸ், தொட்டாக்க போட மாட்டேங்கிறான். அவ்வளோ 2 10 அப்புறமாக்கா ஒரு 1 எடாடே அதை. அவ்வளோதான் காய்ஸ். இது ஏன் இந்த மாதிரினா, இவனுங்க இதை லேப்டாப்பில் ஆடணும், நான் ஃபோனில் ஆடுறேன். ஃபோனில் ஆடினா என்ன பண்ணுவானுங்க, இவன் பாரு 3 பொருள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு 3 பொருள் வாங்கிட்டு போகலாமா? பாவி, பரவாயில்ல, கரெக்டான காசையாச்சும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இவங்க பாருங்கள் $4 தான் காசு நம்ம இவருக்கு தரணும். மற்றவங்களாம் எவ்வளோ டாலருக்கு எடுத்துகிட்டு போனானுங்க செத்த பாய்ஸ். எவ்வளோ? ஒழுங்கா வீடா கையை. நான் பரவாயில்ல, இவருக்கு $2 எக்ஸ்ட்ராவாக தரப்போகிறேன். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவர் அட்லீஸ்ட் இத்தனை பொருளாச்சும் வாங்கிட்டு போகிறாங்களே, போட்டோம். ஓகே காய்ஸ், அது ஏன் $2 எக்ஸ்ட்ரான்னு பார்த்தீங்கன்னாக்கா, புறா $4. ஸோ எனக்கு இதான் காய்ஸ் இருப்பாது. டைரெக்டாக $5 வாங்கிட்டு போனாக்கா பரவாயில்ல, $4 வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு அதுதான் விருப்பாகுது. இப்போ அது கீழே இருக்கிறதுல கரெக்டாக கை வைக்கணும். இப்போ பாருங்கள், வச்சாக்கா மாறுது. வீடா கையை வை. ஸோ அப்பாடா, கையை வச்சிட்டான்டா காய்ஸ். இதை படுறதுக்குள்ளே எனக்கு போதா குறையாயிடுது. அப்பாடா, இந்த ஒருத்தர் மட்டும்தான் கார்டு குத்துருக்காரு காய்ஸ். ஓகே, அதை புறா காய்ஸ், என்னால் முடியல. ஓகே, போடா மரா போடா. படா போயிட்டு 6.4. ஐயோ, 1 போட்டான். டேய் ஒழுங்கா போடுற. நான் தாங்க ஒழுங்கா போடணும். பாருங்க, இப்படி எடுப்போம். எப்படியா
இப்போ கையில் அப்படியே காசு வரும். எப்படியே காய்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்க ட்ரிக்ஸ். ஏம்மா உனக்கு வேறு வேலையே இல்லையா? ஓகே காய்ஸ், நம்மளுக்கு இதுக்கும் சேஞ்ச் வாங்க தான் வந்திருக்கா. சேஞ்சை குத்து விட்ருவோம், என்ன பண்ணுறது? ஒரே அவமானம் காய்ஸ். அப்படியே கொடுக்கலான்னு பார்த்தாக்கா கொடுத்துட்டேன். இருங்க சார், இருங்க சார், அப்படியே கொடுங்க சார். ஏன்டா மேலே எடுத்து கூடாண்டா, கீழே வச்சு கொடுக்குறான். ஐயோ இது வேறு நான் ஒழுங்காக எடுத்துட்டேன். போடுறா பில்ல அப்பாடா காய்ஸ், என்னால் இந்த ஃபோனில் முடியல. ஓகே, இதோட அடுத்த பாட்டு என்ன, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாமே பண்ணி விடுங்க. உங்களுக்கு பாட தெரியாது பண்ணுங்க காய்ஸ். நம்ம கடையில் ஸ்டாக்கு ப்ரெட்டும் அந்த இதுவும் காய்ஸ், ஆயில் இருக்குது. நம்ம கடையில் அந்த ஒயிட் கலர் ஒன்று இருக்கும்ல காய்ஸ், அதை மட்டும்தான் வாங்கிட்டு போயிருக்காங்க, மற்ற எதுவுமே வாங்கிட்டு போகல. ஓகே காய்ஸ், எத்தனை ப்ரெட்டு பாக்கெட்டு எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. ஏம்மா நீங்கள் அடுத்த வாட்டி வரணும், வாங்க அப்படின்ற மாதிரி தான் காய்ஸ். டைமு 4 மணி. 4 மணினா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, நம்ம அவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்கோன்னு தான் அர்த்தம். ஓகே, இப்போ $54. ஏன்டா பிச்சைக்கார பையனாக இருக்கீங்களேடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இருங்க அப்படியே கொடுத்து பார்ப்போம். காய்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. மேடம் நீங்களாம் நல்லா இருக்கணும், $4 நான் கொடுக்கவே இல்லை காய்ஸ். அவங்க அப்படியே டிப்ஸு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே காய்ஸ், டிப்ஸு கொடுத்துட்டு போனது நல்ல உள்ள மறுபடியும் வரணும் காய்ஸ். இன்னும் என்ன மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேடம் நீங்கள் நல்லா இருக்கணும். ஏண்டா என்ன ஒரு பையனும் வாங்க மாட்டேங்கிறான், அப்புறம் என்னத்துக்குறேன் நான் எண்ணெய் இப்போ புதுசாக ஸ்டாக் போட்டேன். வாங்கடா 5.97. ஓகே போய் வா நண்பா. காய்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கும் லைட்டாக இருட்டாகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தாலும் இன்னும் 6 மணி கூட ஆகலை. 6 மணிக்கு தான் நம்ம லைட்டு போடணும், புரியுதா காய்ஸ்? ஏன் நான் இப்போ சிரிச்சேனாக்கா, என் தம்பி வந்து புரியுதானதுக்கு புரியுதுன்ட்டான், அதனால தான் கொஞ்சம் சிரித்தேன். ஓகே ஏங்கா ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறதுக்கு நீங்கள் வந்துடுறீங்க, நீங்களாம் நல்லா. ஓ இங்கேயா? ஓகே போடுறா 2.50. ஓகே போட மாட்டேங்கிறான் தங்கத்திட்டேன். ஷூட் போட்டவரே கார்டு கொடுங்கன்ற போது கார்டே கொடுத்துட்டாரு. ஏன்னா காய்ஸ் இதில் எடுத்து கொடுக்கணும், எனக்கு வெறுப்பாகுது. எல்லோரும் சேஞ்ச் வாங்கிட்டு போகிறதுக்காக வரானுங்க செத்த பையனுங்க. இந்த மாதிரி சாருங்கள் தான் காய்ஸ் ரியலாகவே நல்லா இருக்கணும். பாருங்கள், ஒரு பொருளை வாங்கிட்டு $5 கொடுத்துட்டு போகிறாரு. ஒரு பொருள் இல்லை 2 பொருள். எப்படி போடு சார், நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஏன்னா அவரை மாதிரியே இருக்காரு காய்ஸ். அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே கரெக்டாக கார்டு கொடுத்துட்டாரு, அதனால அதே ரேட்டு தான். ஆனால் என்ன 5 இது 2 போடுறா போட மாட்டேங்கிறான். ஆயில் இல்லையா? ஆயில் காலியா? ஸ்டாக் இல்லையா? சரி ஓகே சார் விடுங்க. காய்ஸ் நம்ம 7 மணி ஆயிடுச்சு. நம்ம 6 மணிக்கே போடுறோன்னா 7 மணி ஆகிடுச்சு. சரி லைட்டாக போடு. இப்போது என்ன பண்ணணுன்னாக்கா, ஸ்டாக் எல்லாமே காலி. நம்மக்கிட்ட இப்போ $100 இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னாக்கா அங்கே பாருங்கள் $100 கிட்ட இருக்குது, ஆனால் என்ன ஸ்டாக்கு காலி ஆகிப்போச்சு. சரி காய்ஸ் நம்ம இப்போது சுஷு வாங்கிக்கலாம். ஓகே காய்ஸ் நம்ம ஆயிலும் வாங்கிக்கலாம்.
எல்லாமே ரேட் அதிகம்தான். 4 பொருள் வாங்கியிருக்கேன். ஆயிலு, பாஸ்தா, அப்புறமாக்கா சூ அதாவது சர்க்கரை காய்ஸ், சர்க்கரையை வாங்கியிருக்கேன். அப்புறமாக்கா அதான் அந்த கோக், அந்த சாக்லேட் காய்ஸ், அந்த சாக்லேட் வாங்கியிருக்கேன். ஓகே, நம்ம போய் அதெல்லாம் ஸ்டாக்கு போடுறதுக்காக எடுத்து வைப்போம். காய்ஸ் நான் இப்போ இந்த சாக்லேட்டு தான் காய்ஸ் நான் இப்போ எடுக்கணும். ஏன்னாக்கா நான் அது இன்னும் அந்த கடைக்குள்ளே என்ட்ரே பண்ணல, அதனால தான். போடுறேங்க, போடுற போடே அடி. ஓகே, ஏ போடுறாரே குப்பை தொட்டியில். சார் ஆயில் மட்டும்தான் இருக்குது, ஆயில் வாங்கி கடையே வரலையா? சரி விடுங்க, இப்படி தான் வாழ்க்கையில் அசிங்க போகணும். ஓப்பன் பண்ணி இங்கே வெளியே ஸ்டாக் இருக்குது. வாங்க சார், வாங்க மேடம். காய்ஸ் 9 மணி ஆயிடுச்சு காய்ஸ், 9 மணி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சுற்று வச்சிடலாம். இது சொல்ல முடியல, பட் சொல்லி தானே ஆகணும். சர்க்கரையா காய்ஸ் இது பாருங்க, சுகர்னு போட்டிருக்கு. ஐயோ, ப்ரோட்டீன் சுகரா, பவர் சுகர்னு ஏதோ ஒன்று போட்டுருந்துச்சு காய்ஸ். விடுங்க, அதையே ஏன் போய் சொன்னேன் காய்ஸ். எவனும் வரல, நைஸாக எடுத்துன்னு போய் இந்த ப்ரெட்டு. ஆமாம் காய்ஸ், நம்ம இதுவே போடல. ஓகே, இங்கே போட்டுருவோம். போட்டுப்போ இருங்க, இப்படி தூக்கின்னு வந்து வச்சிடலாம். ஏன் இந்த மேலே வச்சுனாக்கா, மேலே வச்சா இப்படி கிட்ட போய் ரேட்டை இப்படி எடுக்க முடியும் பாருங்க, இப்படி எடுக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக எடுக்க முடியும். இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஓகேடா, எவனும் வர முடியாது காய்ஸ். நம்ம 9 மணி ஆயிடுச்சு. இப்போ கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மள வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் காய்ஸ், நம்மளால் முடியல. எவ்வளோ நேரம் தான் இந்த கேம் ஆடினே இருக்குது, எனக்கு பிடிக்கல. இதுவே 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, பாய். எனக்கு லாஸ்ட்டாக இது மட்டும் கொடுத்துருவோம். க்ளோஸ் த டோர். ஓகே காய்ஸ், லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்மளும் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆஃப் பண்ணுறா, இங்கே பாருங்கள், இதுக்கே என்னால் முடியல. ஓகே காய்ஸ், நம்ம எத்தனை ப்ராஃபிட்லாம் தெரில, க்ளோஸ் பண்ணிடலாம் காய்ஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்துருந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். பாய். லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைபை மறக்காமல் போட்டு போயிடுங்க.